Hi friends, welcome to instantsamayalarai. நம்ம இன்னைக்கு bread pudding எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell ஐகானை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். bread pudding ரொம்பவுமே ஈஸியான ஸ்டைல்ல உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணி இந்த சுகரை நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறேன். அதாவது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் ஆயிரும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணுங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் தான் நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணணும். இது மாதிரி கீழே இருக்க எல்லா பகுதியிலையும் அந்த சுகர் சிரப் செட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சுகர் சிரப் வந்து அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணோன்னே அது டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த பாத்திரத்தில் புட்டிங் ரெடி பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் டைரெக்டாக சுகர் சிரப்பை ஆட் பண்ணிடணும். இப்போது நான் 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டோட எட்ஜஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எட்ஜஸை தூக்கி போடணுங்கிறது கிடையாதுங்க. இதை வந்து நீங்கள் மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ட்ரையான தவாவில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம குயிக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக நம்ம இதை பண்ணிடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சுகர் அந்த அளவுக்கு பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது வார்மாக இருக்க மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 எக்கு ஆட் பண்ணுறேங்க. 6 ப்ரெட்டுக்கு 2 எக்கு கரெக்டாக இருக்கும். 200 மில்லி பால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடரோ இல்லை ரோஸ் வாட்டரோ கூட ஆட் பண்ணலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த எக்கு, அந்த சுகரு, அந்த வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். இந்த ப்ரெட் புட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் மாதிரியே இருக்கும். இப்போ சீம்பால்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல, மோஸ்ட்லி நிறைய இடத்துல கிடைக்கிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பில் வந்து நான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டோட மிக்சரை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தட்டி கொடுங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இட்லி மூடியை நான் தலைகீழாக திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த ப்ரெட் புட்டிங்கோட பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இந்த இட்லி பாத்திரத்தை மூட போகிறேன். கரெக்டாக 20 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும் இந்த ப்ரெட் புட்டிங். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு நைஃபை விட்டு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டலை, வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பீஸ் போட்டுடலாங்க. பாருங்கள், நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தனால ரொம்பவுமே வாசனையாக இருக்குது. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து பண்ணுங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஈஸியாக நம்ம அன்மோல்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக 20 மினிட்ஸில் சூப்பரான ப்ரெட் புட்டிங் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே சீம்பால் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறையை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறையை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.